ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஷார்ட் ஸ்டோரி. நம்ம இந்த சேனலில் ஹாலிவுட் மூவிஸ், தமிழ் மூவிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்த 2025 வந்த சூப்பர்மேன் அந்த படம் எப்படி இருக்குது, என்னென்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இது முதல்ல சூப்பர்மேனுக்கான படம் தானா அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பர்சனலி கேட்டிங்கன்னா அந்த சூப்பர்மேன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்ம ரிவ்யூக்கு போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே சூப்பர்மேன் வந்து அண்டார்டிகாவில் விழுகிறது தான். அதே ஷாட்டில் தான் ட்ரைலரும் வந்திருக்கும். ட்ரைலர் வர டைம்லேயும் எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு சூப்பர்மேன் காட் லெவல் பீயிங் ஓப்பனிங்ல இவ்வளோ அடி வாங்கி கீழே விழுகிறாரு அப்படிங்கும்போது படம் என்ன மாதிரி இருக்கும், சூப்பர்மேன் காட் லெவலில் காட்டுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ என்னதான் இருந்தாலும் படம் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படத்துக்கு போனால் ஃபஸ்ட்டு ஷாட்டே அதுதான். ட்ரைலரில் என்ன ஷாட் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களோ அதே ஷாட்டு தான் படத்துலையுமே. சரி, அவர் எதுக்கு அண்டார்டிகாவில் விழுந்தாரு அப்படின்னு கேட்டால், ஹேமர் ஆஃப் பரோவியான்னு சொல்லி ஒருத்தன், குறிப்பாக சொல்லப்போனால் அல்ட்ராமேன், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சூப்பர்மேனோட க்ளோனிங் தான் அல்ட்ராமேன். ஓகேவா, அவர் அடித்து அண்டார்டிகாவில் சூப்பர்மேன் விழுகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, மெட்ரோபாலிஸ் அது இருக்கிறது கிளீவ்லாண்ட் ஓஹியோ, நீங்கள் வெப்சைட்டில் போனாலே தெரியும். அது இருக்குது யூஎஸ்ல அடித்து நம்ம சூப்பர்மேன் அண்டார்டிகாவில் விழுந்தாரா? இல்லை, எனக்கு புரியல. அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ள ஹேமர் ஆஃப் பரோவியா சூப்பர்மேன் குளோனிங்ல இருந்து வந்தாலுமே சூப்பர்மேனும் அவ்வளோ தூரம் அடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு, இத்தனை கிலோமீட்டர் லென்த். ஆக்சுவலாக அந்த சீனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஹேமர் ஆஃப் பரோவியா சூப்பர்மேனை அடின்னு அடிச்சு பொழந்துட்டாப்புல, சூப்பர்மேனுக்கு ஸ்ட்ரென்த் போயிடுச்சு, வீக் ஆகிட்டாப்புல. சரி, நான் என்னோட உடம்பை ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் ஹேமர் ஆஃப் பரோவியா அங்கேயே வெயிட் பண்ணப்பா, நான் அண்டர்டேக்கர் வரைக்கும் போயிட்டு என் உடம்பு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போனாரா? இல்லை, ஹேமர் ஆஃப் பரோவியா அடிச்சு அவ்வளோ கிலோமீட்டர்ஸ், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தாண்டி அண்டார்டிகா சூப்பர்மேன் விழுந்தாரா? இது எப்படி தெரியுமா இருக்குது? அந்த துப்பட்டா எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு துப்பட்டா. அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் திருசா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா. ஆக்சுவலாக இந்த சீனை எடுத்ததுக்கு என்ன ரீசன்னா, அந்த சூப்பர்மேனோட பிளேஸ் அதை காட்டணும் அந்த பேலஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஷாட் எடுத்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம சூப்பர்மேன் போயிட்டாரு, ரீசார்ஜ் பண்ணிட்டார் உடம்ப, திரும்ப கிளம்பி போகிறாரு, ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ், ஒயிட் கலர் ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் ஆகும், சன்லைட்டில் பட்டுனா ரெஃப்ளெக்ட் ஆகும், ஒயிட் அவ்வளோ பிரதிபலிக்கும். அந்த இதில் இன்ஜினியர்னு ஒரு கேரக்டர் போயிட்டு இருக்குது. சூப்பர்மேன் அதை கவனிக்கவே இல்லை, அதுவும் அவர் பிளேஸ் தேடி போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்ஜினியருக்கு சூப்பர்மேன் கரெக்டாக இங்கே தான் விழுவான், இங்கேருந்து நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆல்ரெடி இன்ஜினியர் அண்டார்டிகாவில் தான் இருக்கிறாங்க. புரியல எனக்கு, சூப்பர்மேன் அங்கே அடி வாங்கிட்டு இங்கே விழுவாரு அப்படின்ட்டு வந்தாங்களா, இல்லை சூப்பர்மேன் இங்கே தான் வருவாருன்ட்டு வந்தாரா, என்ன லாஜிக்கில் இன்ஜினியர் அங்கே வந்தாருன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இன்ஜினியர் வந்துட்டாங்க. ஆனால் சூப்பர்மேன் பார்க்கவே இல்லை, அவரைய பார்க்கவே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அடி வாங்கிட்டு ரத்த கலரோட வந்தவர் திரும்ப போகிறாரு. போகும்போது செஸ்ட்டை காமிச்சு சூப்பர்மேன் டைட்டில் கார்டு போடுறாங்க. ஒரு ஹீரோக்கு இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்கன்னு நான் எந்த படத்துலையும் எதிர்பார்க்கவே இல்லை, அது சூப்பர்மேன் படத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஓகே, திரும்ப சூப்பர்மேன் மெட்ரோபாலிஸ் வந்துட்டு ஹேமர் ஆஃப் பரோவியா கிட்ட திரும்பவும் அடிதான் வாங்குறாரு. ஏன்னா லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேனோட எல்லா மூவ்ஸும் தெரியும். ஹேமர் ஆஃப் பரோவியா இந்த மூவ் தான் பண்ணணும்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் கமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பர்மேன் அடிச்சு பொழந்து எடுக்கிறாங்க. சூப்பர்மேன் டிஃபீட். ஓகேவா, டிசியோட ஃபர்ஸ்ட் மூவி சூப்பர்மேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மூவி. ஓகேவா, இதில் சூப்பர்மேன் ஓப்பனிங்லேயே அடி வாங்குற மாதிரி காமிச்சிட்டாங்க. டைட்டில் கார்டு போடுறாங்க. சரி, டைட்டில் கார்டு முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமாச்சு சண்டை போடுவார் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அடி தான் வாங்குற, அடி வாங்கி கீழே விழுந்துறாரு. சரி, ஓகே, சரி, எல்லாம் விடுங்க. ஓகே, எனக்கு இதில் என்னென்ன ஒன்றுனா, பூமியில் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படின்னா டைட்டானியம், கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னதான் சூப்பர்மேனோட முடியை வச்சு குளோனிங் பண்ணாலுமே ஹேமர் ஆஃப் பரோவியா போட்டிருக்கிற ஆர்மருங்கிறது ஒரு மெட்டல் ஷூட்டு தான். அது என்ன மெட்டல்னு எதுவும் மென்ஷனே பண்ணல. அது பூமியில் கிடைக்கிற மெட்டல்னே வச்சுக்கோங்க, டைட்டானியம் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலாகவே இருந்துட்டு போதுமே. சூப்பர்மேனுங்கிறது அதை விட ஸ்ட்ரென்த்து தான். ஆனால் சூப்பர்மேன் அந்த அந்த ஷூட்டை ஒரு அடி கூட அடிக்கலை, சொல்லப்போனால் அடிக்கவும் விடலை. மேபி சூப்பர்மேன் அடிச்சிருந்தாலே அந்த ஷூட்டோ டேமேஜ் ஆகிருக்கும், ஹேமர் ஆஃப் பரோவியா யார், அல்ட்ராமேன் தான் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஆனால் சூப்பர்மேன் ஒரு அடி கூட ஹேமர் ஆஃப் பரோவியா மேலே அடிக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் லெக்ஸ் லூத்தரை தான் பாராட்டணும். ஏன்னா அந்தளவுக்கு டாட்டிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாப்புல லெக்ஸ் லூத்தர். அதேமாரி இந்த படத்தில் யார் ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அவர் கிடையாது, அல்ட்ராமேன் அவரும் கிடையாது, இன்ஜினியர் அவரும் கிடையாது, யாருமே கிடையாது. யாரு நம்ம ஃபாஸ்டஸ்ட் மேன்? இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா லெக்ஸ் லூத்தரோட ட்ரோன்.
சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா பறந்துட்டு போகுது ட்ரோன். அப்பதான் லெக்ஸ் லூத்தர்னால வந்து சூப்பர்மேன் வந்து எங்க போறாரு, என்ன பண்றாரு, என்ன மூவ் பண்ண போறாரு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா லெக்ஸ் லூத்தர் ரொம்ப ஜீனியஸா காட்டியிருக்காங்க. சூப்பர்மேன் குளோனிங்கவே உருவாக்கி இருக்கிறாரு. கேட்டா அது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பாடு அப்படிங்கிறாரு. சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா பறந்து போற ட்ரோன் உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது டைமென்ஷன் டு டைமென்ஷன் போகிறதுக்கான ஒரு போர்ட்டலே கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. சொல்லப்போனா இந்த படம் வந்து எப்படின்னா ஸ்ட்ரென்த்துக்கும் இன்டெலிஜென்ட்டுக்கும் சண்டை வர மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர் பென்டகன்ல ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்றாப்புல. அதுல வந்து சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல சூப்பர்மேனோட வீக்னஸ் வந்து கிரிப்டனைட் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்றது மட்டும் இல்லாம அது பூமியிலேயே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு எப்படி கன்ஃபார்மா லெக்ஸ் லூத்தர்னால சொல்ல முடியுது? பூமியிலேயே கிரிப்டனைட் கிடையாது, ஓகேவா? அப்படிங்கும்போது இல்லாத ஒரு பொருளை சூப்பர்மேனுக்கு இதுதான் வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அது பூமியிலே இல்லைன்னு எப்படி அவரால் சொல்ல முடியும்? இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் இந்த படத்துல. சூப்பர்மேனை வீக்கா காட்டல, அதுக்குன்னு இவ்வளோ வீக்காலாம் காட்டினா அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? காட் லெவல் பீயிங்கை வந்து நீங்க ரொம்ப ஹியூமனைஸ்டா காட்டினீங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. கேட்டால் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை ரொம்ப லோ பவர் இருந்தால் தான் நம்மளால அதிக ஸ்டோரிஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன், மேன் ஆஃப் ஸ்டீல் படம் வரும்போது சூப்பர்மேன் அப்பவே வந்து காட் லெவல் பீயிங் தான். அந்த டைம்ல ஜாடு கூட ஃபைட் பண்ணியிருப்பார். ரெண்டாவது பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன், அதுல டூம்ஸ்டே கூட சண்டை கட்டியிருப்பார் ரெண்டாவது மூவி. மூணாவது மூவில ஸ்டெப்பன் வூல்ஃப், ஓகேவா? 3 படம் ஆயிடுச்சு. 4வது மூவி மேபி வந்திருந்தா டார்க் சைடு. லிட்டரலி இன்னைக்கு காட் லெவல் பீயிங்காவே இருந்தாலுமே பழைய சூப்பர்மேனுக்கே வந்து பாத்தீங்கன்னா 4 வில்லன்ஸ் 4 மூவிஸ் இருந்திருக்கு, ஓகேவா? அதுக்கு தாண்டி நீங்க ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்க எவ்வளவு படம் கொடுத்துட முடியும்? அவர் ரொம்ப ஹியூமனிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வில்லன்ஸ் இறக்குனா அவர் வந்து ஸ்ட்ரென்த் ஆவாருங்கிறது எப்படி தெரியும்? இன்னும் சொல்லப்போனா மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்த சூப்பர்மேன் பவர் வந்து இந்த டிசி பவர் சூப்பர்மேனுக்கு இல்லை. அப்போ மேன் ஆஃப் ஸ்டீல்ல வந்து ஜாடு கூட இந்த சூப்பர்மேன் சண்டை கட்டணும்னாலே இன்னும் 2-3 படம் நடிச்சிருக்கணும். நடிச்சாதான் அந்த பவர் அட்டைன் பண்ணி ஜாடு கூட சண்டை கட்ட முடியும். ஜாடு கூட சண்டை கட்டணும் அப்படின்னாலே 2-3 மூவிஸ் தேவைப்படுது. அப்படின்னாலே டார்க் சைடு கூட சண்டை கட்டணும் எவ்வளவு மூவிஸ் தேவைப்படும்? சரி, ஓகே. இன்னும் 2-3 படத்துலயும் இந்த சூப்பர்மேன் வந்து அவரோட காட் லெவல் பவரை அச்சீவ் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நீங்க வந்து போர்ட்ரேட் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. இப்பவே ஹியூமனிஸ்டா இருக்கிறாரு, அடுத்த ஒரு படம் 2 படத்துலயே காட் லெவல் பீயிங்கா வந்து அவர் இம்பர்வைஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் ஸ்டோரி வேணும். சாதாரணமா அந்த படத்தை எடுத்துட முடியாது. சரி, ஓகே, நம்ம அடுத்த சீனுக்கு போவோம். அடுத்த சீன் கைஜு ஃபைட். இதுலயே உங்களுக்கு தெளிவாயிரும். கைஜு ரிலீஸ் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங், விழிஞ்சிருக்காது, ஒரு ஏர்லி மார்னிங் இருட்டாதான் இருக்கும். அதே டைம்ல லெக்ஸ் லூத்தர் வந்து அண்டார்டிகால போய் லேண்ட் ஆயிருப்பாரு. அங்க போனா இது அண்டார்டிகாவா அப்படிங்கிறது அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டார்டிகா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ லெக்ஸ் லூத்தர் அங்க லேண்ட் ஆகுறது மார்னிங் டைம், இங்கே ஏர்லி மார்னிங். அப்படிங்கும்போது டைம் டிஃபரன்ஸே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ மெட்ரோபாலிஸ்ல இருந்து அண்டார்டிகா ரொம்ப லாங் அப்படிங்கிறது. திரும்பவும் அதை தான் கேட்குறீங்க. சூப்பர்மேன் அங்கிருந்து அடி வாங்கி வந்து அண்டார்டிகால வந்து விழுந்துதான் நான் பவர் எடுத்துட்டு போவேன் அப்படின்னா ஓகே விடுங்க, நம்ம அடுத்த டாபிக் போய்க்கும். சரி, ஓகே. கைஜு ஃபைட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கைஜு ஃபைட்ல சூப்பர்மேன் வந்து யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு கைஜுவை. ஆனா மெட்ரோபாலிஸ் பீப்புள்ஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களை ஈஸியா நம்ம மேனிப்புலேட்டே பண்ணிடலாம். ஒருத்தங்க ஒன்று சொன்னாலும் டப்புன்னு நம்பிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா கைஜு ஃபைட் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற யாருமே மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல, இங்க இருக்காதீங்க, இங்கேருந்து விலைக்கு போங்கன்னு யாருமே சொல்லல. மக்கள்லாம் அங்கேயே தான் இருக்கிறாங்க. ட்ரைலர்ல ஐகானிக் சீன் ஒன்று வரும் தெரியுங்களா? ஒரு கேர்ள் ஒன்று, சின்ன பொண்ணு நின்றுட்டு இருப்பான். கைஜு கரெக்டா அங்க கால் வைக்கும்போது சூப்பர்மேன் போய் கரெக்டா கேட்ச் பண்ணுவார் அப்படின்ட்டு. அங்க அவ்வளோ பெரிய சீன் நடந்துட்டு இருக்கு. அங்க அந்த புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? இதையே ஒருத்தன் வீட்டுக்குள்ள நின்று ஒரு பில்டிங் நின்று ஏதோ சாப்பிட்டு கைஜு ஃபைட்டை பார்த்துட்டு இருக்காப்ல. இப்ப ஆக்சுவலா கைஜுவை வந்து அங்க ரிலீஸ் பண்ணி விட்டதே வந்து சூப்பர்மேனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சூப்பர்மேனோட பேலஸ்க்கு போகணும் அப்படிங்கறனால தான் அங்க போயிருப்பாங்க. சூப்பர்மேன் பத்தி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டு இன்ஜினியர் வந்து அந்த அந்த கண்ட்ரோல் ரூம் நின்று எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தான் சீனு. இன்ஜினியர் அப்படிங்கிறது ஜஸ்ட் மெட்டா ஹியூமன், அதாவது ஹியூமன், ஏலியன் கூட கிடையாது, ஹியூமன், மெட்டா ஹியூமன். அது உருவாக்குனதே லெக்ஸ் தான் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து ஒரு ஹைடெக்கான ஒரு வெப்பனை வேந்தி இருந்தாலுமே மெசேஜில் வந்து ஏலியன் லாங்குவேஜ் தான் இருக்கு, நம்ம ஊர் லாங்குவேஜ் கிடையாது. அந்த ஏலியன் லாங்குவேஜ் அதுவுமே பாதிலே கிராஷ் ஆயிரும். அது இவங்க ஃபுல்லாகவும் ரெட்ரைவ் பண்ணி எடுத்துருவாங்க.
ஓகேவா? ஓகே, நான் அது வரைக்கும் ஓகே. ஒரு ஏலியன் டெக்கை கையாளுற அளவுக்கு இவளுக்கு பவர் இருக்குது அப்படின்னா சரி ஓகே, அது எடுத்துக்கலாம். ஆனால் அந்த லாங்குவேஜை உடனுக்குடனே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது சாதாரணமாக ஒரு லாங்குவேஜை, தெரியாத லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுக்கெலாம் ரொம்ப நாள் ஆகும். இதே வந்து இன்ஜினியர் வந்து ஒரு ஏலியன் அப்படின்னா கூட சரி ஓகே, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும், ஈஸியாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஹியூமனாக இருந்துட்டு பாதி கேரக்டர் ஓகே ஃபுல் வீடியோ ரெட்ரைவ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் வீடியோவில் இருக்கிற அந்த ஒரு டயலாக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு லாங்குவேஜையும் உங்களால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு லாஜிக் எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம அதையும் விட்டுறலாம். இங்கே கைஜ் ஃபைட் நடந்துட்டு இருக்கு, அங்கே அந்த சீன் நடந்துட்டு இருக்கு. அங்கே சீன் நடந்து ரெக்டிவ் பண்ணி அங்கேருந்து சடனாக அண்டார்டிகாலேருந்து கிளம்பி யூஎஸ்க்கு வந்து, அதாவது கிளீவ்லேண்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூலேயே உட்காந்து லெக்ஸ் லூத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்து அந்த வீடியோவே பப்ளிஷ் பண்ணிட்டார். ஓகேவா? ஆனால் இங்கே இப்போ தான் ஃபைட்டு முடியுது. அதாவது நல்லா வச்சு பாருங்க, சூப்பர்மேன் ஸ்பீடாகவே இருந்தாலுமே அண்டார்டிகாவிலேருந்து எப்படி அதுக்குள்ளே ட்ரான்ஸ்லேட் பண்ணது அங்கேருந்து தூக்கிட்டு இங்கே வந்து இங்கேயும் வர்றதுக்கே டைம் ஆயிரும். வந்து பேட்டியும் கொடுத்துட்டாப்புல. அந்த வகையில் பார்த்தா என்னை கேட்டால் சூப்பர்மேனை விட லெக்ஸ் லூத்தர் ஃபாஸ்ட், லெக்ஸ் லூத்தர் டெக்னாலஜி ஃபாஸ்ட், சூப்பர்மேன் வீக். நியூஸில் வந்து சூப்பர்மேனோட அப்பா அம்மா சொன்ன மெசேஜ் வந்து நியூஸில் போட்டதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்துட்டு உடனே மாறிடுறாங்க. இவன் நம்மளை கொலை தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு உடனே மாறிடுறாங்க. இதுதான் சொன்னேன், மெட்ரோபாலிஸ் மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய ஆளுகளை அவங்களால சீக்கிரம் மேனிப்புலேட் பண்ணிடலாம். இவங்களுக்கு வந்து நம்ம காய்கனர் மாதிரி கிரீன்லாண்ட் இருந்தால் போதும், ஹாக்கல் மாதிரி ஆள் இருந்தால் போதும். ஓகேவா? கொண்டாடி தீத்துருவாங்க. சூப்பர்மேன் வந்து ஓவர் பவர் சூப்பர்மேனாக அவங்களுக்கு தேவையே இல்லை மெட்ரோபாலிஸ் மக்களுக்கு. சரி ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர்மேனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. லெக்ஸ் லூத்தர் வந்து கூட்டிகிட்டு அவரோட பாக்கெட் டைமென்ஷன் கூட்டிகிட்டு போயிடறாப்புல. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து ஜஸ்டிஸ் கேங் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஜஸ்டிஸ் கேங் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. சூப்பர்மேனை காப்பாற்றலாம் வரவே மாட்டேன், அவன் ரூல்ஸை மீறிட்டான், அவன் கண்ட்ரோல்லே இல்லை ஆகும்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் ஹெல்ப் பண்ணவே வரமாட்டாங்க. அவன் என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றவாங்க. ஆனால் மிஸ்டர் டெரிஃபிக் வேணா சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நான் வந்து காய்கனரை வந்து டென்ஷன் ஏற்றணும் அதுக்காக நான் வர்றேன் வந்துருப்பாரே தவிர சூப்பர்மேனுக்காக வந்தாப்புல அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியல. சரி ஓகே, வந்தாங்க, சூப்பர்மேன் எல்லாம் காப்பாற்றுறாங்க, எல்லாம் ஓகே. திரும்பவும் என்ன நடக்குதுன்னா அதே போர் நடக்குது. அதாவது பொரேவியா வந்து ஜர்கன் போர் மேலே திரும்பவும் போர் தொடுக்கிறாங்க. அந்த டைமில் மெட்ரோபாலிஸ் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, அந்த ரிஃப்ட் ஓப்பன் ஆகிட்டே போகுது, மெட்ரோபாலிஸ் சிட்டி ரொம்ப டேஞ்சர். இப்போ மிஸ்டர் டெரிஃபிக் வந்து சூப்பர்மேனை வந்து ஹெல்ப் கூப்பிட்றாங்க. அப்போ சூப்பர்மேன் என்ன பண்ணுறாரு, சரி நான் மெட்ரோபாலிஸ்க்கு போகிறேன், நான் வந்து என்னோட ஜஸ்டிஸ் கேங் கிட்ட வந்து நான் சொல்லி அந்த போர் தடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சீன் இருக்கும். ஆனால் சொல்லியிருக்க மாட்டாங்க, டயலாக்ல போயிருக்கோம். எனக்கு என்ன டவுட்டுனா சூப்பர்மேன் வந்து ஜஸ்ட் அங்கே போரை நிறுத்தியிருப்பாரு, யாரையுமே கொல்லலை. நோட் த பாயிண்ட், யாரையுமே கொல்லலை, போரை மட்டும் நிறுத்தியிருக்காரு. இதுக்கே கவர்மெண்ட் வந்து சூப்பர்மேனை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்டிஸ் கேங்கும் சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணலை. கடைசியில் சூப்பர்மேன் வந்து ஜஸ்டிஸ் கேங் கிட்ட பேசிய ஒதுக்க வச்சுட்டான். அது எப்படி, அது சீன்லாம் காட்டவே இல்லை. அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஜஸ்டிஸ் கேங் அங்கே போய் லிட்டரலி எல்லாரும் கொலை பண்ணுற ஸ்டேஜில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. மெட்டமாஃப் வந்து பெரிய ஒரு சுத்தில் மாதிரி எடுத்து டேங்க் மேலே அடிக்கிறாங்க. உள்ள யாராச்சும் இருந்துருந்தாங்க, ஐ மீன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி ஓகே, காய்கனா அசால்ட்டாக வந்து டேங்கை தூக்கி போடுறாப்புல உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஏற்படும். அந்த டேங்குக்கு பின்னாடி யாருச்சுன்னா டேங்க் அவங்க மேலேயே விழுந்துன்னா அவங்க செத்தே போயிருப்பாங்க. அதோட பெரிய ஹைலைட்னா ஹாக்கல் வந்து பொரேவியாவோட பிரசிடென்ட்டாவே தூக்கி போட்டு கொண்டுறாங்க. அப்போ மட்டும் ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை வராதா என்ன? சூப்பர்மேன் காப்பாற்றினது தான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரிஞ்சது, பிரசிடென்ட்டே கொண்டுட்டாங்க பொரேவியால. அது பெரிய பிரச்சனையும் யாருமே எதுவுமே பேசல. பீஸ் மேக்கர் சீசன் 2ல் ஹாக்கல் வந்து வந்துட்டு இருக்காங்க. இது எங்கேயுமே அட்ரஸும் பண்ணலை. அதே டைமில் சூப்பர்மேன் வந்து மெட்ரோபாலிஸ் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஷார்ட் பில்டிங் அப்படியே வந்து விழுகிறத சூப்பர்மேன் அப்படியே தாங்கி பிடிச்சி ஒரு லேடியை காப்பாற்றுற மாதிரி சீன். அந்த டைமில் சூப்பர்மேன் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த பில்டிங் தாங்கி பிடிக்கும், சிரமப்பட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் விழுந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கோலேருந்து சூப்பர்மேன் எந்திரிச்சு மேலே வர்றது தான் ஐகானிக் சீன், செம்ம சீன், அதுதான் மாஸ் சீன், அதுதான் சூப்பராக இருந்தது அந்த சீன். சரி, அதுக்கப்புறம் சூப்பர்மேன் அல்ட்ராமேன் இன்ஜினியர் ஃபைட் ஒன்று வருது. சூப்பர்மேன் எவ்வளோ அடி வாங்கினாலும் அவருக்கு வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது. நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அல்ட்ராமேன் அடிக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சூப்பர்மேன் யோசிக்கவே இல்லை. அடி 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 வாங்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? 2 ஷாட்டு தான். அந்த இன்ஜினியரை தூக்கி 360 சுற்றிட்டு போய் அல்ட்ராமேன் அடிக்கிற சீன் ஓகே. அதுக்கப்புறம் சூப்பர்மேனோட ஹீட் பேஷன் யூஸ் பண்ண ஒரு ஃபைட்டு ஓகே. அந்த 2 தான் மாஸ்.
மற்றபடி ஃபைட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சூப்பர்மேனுக்கு மாஸ் கொடுத்த மாதிரி தெரியல. சரி ஓகே, எல்லாம் விட்டுறலாம். அடுத்தது அல்ட்ராமேனுக்கு சூப்பர்மேனுக்கு ஃபைட். லெக்ஸ் லூத்தர் போட்டு பின்னி எடுத்துருவார் சூப்பர்மேனை. 1A 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 1Aன்னு அடி, செம்ம அடி. அடிச்சு முடிச்சு நின்னதுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சூப்பர்மேன் வந்து அடிப்பான், அல்ட்ராமேன் அடிப்பான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அடிக்கல. அதுக்கு பதிலாக அவன் நாயை கிரிப்டாவை கூப்பிட்றாப்புல சூப்பர்மேன் ஒரு எத்து விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. இல்லை, நான் வந்து இந்த டாகை தான் கூப்பிடுவேன், டாக் வந்தது நீ சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு சூப்பர்மேன் அங்கே படுத்தே இருக்கிறாப்புல அந்த டாக் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்துடலாம். லெக்ஸ் லூத்தரும் சூப்பர்மேனு மீட் பண்ணிக்கிற டைம். அப்போ 2 பேரும் பேசிக்கிற கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும். சூப்பர்மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, லெக்ஸ் லூத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்க 2 மைண்ட் தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு குறுக்கால வந்து கிரிப்டா வந்து லெக்ஸ் லூத்தரை போட்டு புரட்டி எடுத்துரும். அப்போ கூட நான் யோசிச்சேன், சூப்பர்மேன் போய் வந்து கிரிப்டாவை பிடிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தேன். சூப்பர்மேன் கிரிப்டாவும் கமாண்ட் தான் கொடுக்குறாரு, அது விட்டுருன்னு கமாண்ட் தான் கொடுக்குறாரு. கிரிப்டா வந்து அது சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருது. ஆனால் பழைய சூப்பர்மேன் எடுத்துக்கிங்களேன், டூம்ஸ்டே வந்து லெக்ஸ் லூத்தர் அட்டிக்கு வரும்போது சூப்பர்மேன் தடுப்பாப்புல. இங்கே வந்து அப்படி இல்லை. லெக்ஸ் லூத்தர் கட் இதுக்கும் அது சாதாரண பெட் கிடையாது, டாக் கிடையாது. அதுவுமே வந்து ஒரு ஏலியன் தான், ஏலியன் டாக் தான். அது போய் சாதாரண ஹியூமன் அட்டாக் பண்ணும்போது சூப்பர்மேன் கண்டிப்பாக போய் காப்பாற்றலை. இந்த இடத்துல ஹோப்புங்கிறது எங்கே? நான் அடுத்ததுக்கு ஹோப்புக்கு வரேன். படத்தோட மெயின் கான்செப்ட் என்ன? ஜஹான்பூரும் பொரேவியாவுக்கும் நடக்கிற ஃபைட்டு, ஓகேவா? அதில் சூப்பர்மேன் இன்க்ளூட் ஆனது தான் பெரும் பிரச்சனை. ஆனால் அந்த ஃபைட் சீனை காமிச்சாங்களா? காமிக்கல. சரி ஓகே. அதே போர் திரும்பவும் 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. அதே டைமில் மெட்ரோபாலிஸ்லேயும் வந்து ப்ராப்ளம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், சரி மெட்ரோபாலிஸுக்கு போகிறதா ஜஹான்பூர் போகிறதான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு. நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி ஃபஸ்ட்டு ஜஹான்பூருக்கு வந்து அந்த போரை முடிச்சுட்டு அப்புறம் மெட்ரோபாலிஸ் போவார்னு எதிர்பார்த்தேன், ஓகேவா? அந்த இன்டென்ஷனோட தான் நான் படமே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து சூப்பர்மேன் வந்து மெட்ரோபாலிஸ் போயிட்டார். சரி ஓகே, மெட்ரோபாலிஸ் போயிட்டார், நான் இங்கே போகிற ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர்மேன் எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்கேன். என்னைய விட அதிகமாக ஹோப் வச்சிருக்கிறது யாருன்னா, ஜஹான்பூரில் இருக்கிற அந்த சின்ன பையன் சூப்பர்மேன் சொல்லும் போதெல்லாம் அது பெரிய கூஸ் பம்ப்ஸு. அந்த டைமில் சூப்பர்மேன் வந்து செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை, சூப்பர்மேன் அங்கே ஃபைட் கட்டுறாரு, அவரால் வர முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஜஸ்டிஸ் கேங் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் கேங் வந்திருப்பாங்க. வந்துட்டு அந்த பையன்கிட்ட சூப்பர்மேனால் வர முடியாதுப்பா, அதே எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு கேன்சலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டைம் அந்த சூப்பர்மேன் வருவாருன்னு சொல்லி நம்பிட்டு இருந்த அந்த பையனுக்கு, ஹோப்போடு இருந்த அந்த பையனுக்கு சூப்பர்மேன் கடைசி வரைக்கும் வரல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சூப்பர்மேன் வர முடியல. இப்போ இந்த கேங்கு வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைட்டு வந்து நம்மளுக்கு காட்டலை, எந்த அளவுக்கு இருந்தது நம்மளுக்கு காட்டலை. ஆனால் 2வது ஃபைட்டு வந்து ஜஸ்டிஸ் கேங் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு வந்து அந்த சூப்பர்மேன் மேலே இருந்த அந்த இம்ப்ரெஷன் போய் ஜஸ்டிஸ் கேங் மேலே வந்து அந்த பையனுக்கு இம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும். இவங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேவா? பாயிண்ட் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இத்தனை ஹோப் எங்கே இருக்குது? கடைசியில் வந்து அல்ட்ராமேன் கூட சண்டையே கட்ட முடியாமல் கிரிப்டோ தான் வந்து காப்பாற்றி விடும் அந்த சூப்பர்மேனை அல்ட்ராமேன் கிட்ட இருந்து காப்பாற்றி விட்டுட்டதுக்கு அப்புறம் லெக்ஸ் லூத்தர்னால கமெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் வந்து அல்ட்ராமேனை போட்டு பொழந்து எடுத்துட்டு ஒரு மாஸ் சீன் காட்டுறாப்புல. எனக்கெல்லாம் ரொம்ப, அதாவது அந்த ஆக்சுவலாக அந்த சீனை வந்து ஸ்கோர் பண்ணது கிரிப்டோ தான், சூப்பர்மேன் கிடையாது. கிரிப்டோ ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு, சூப்பர்மேன் ஜஸ்ட் சண்டை தான் கட்டினாரு. அதுக்கு வந்து சூப்பர்மேனுக்கு ஒரு மாஸ் சீன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, ஒரு வழியாக படம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் ஒரு கேமியோ இருக்கிறது சூப்பர் கேர்ள். அதுவும் சூப்பர்மேன் மாதிரியே தான் இருக்குது. சூப்பர் கேர்ளோட என்ன கதை என்ன ஸ்டோரி நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து காமிக் ஃபாலோ பண்ணுறதில்ல, அது என்ன மாதிரி கதைன்னு நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனாலும் ஒரு கேரக்டர் நீங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்க, ஒரு படத்தில் இன்ட்ரோ பண்ணுறீங்கன்னா ஓகே, அதில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காமிக்கிறது ஓகே. இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தோர் ராக்னரோக்கில் வல்கேரி வர மாதிரி ஓப்பனிங்களே சர்க்கடிச்சு தான் வருவாங்க. ஆனால் படம் முடியும் போது அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் பில்ட் ஆகிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த கேரக்டர் இன்ட்ரோ தான் கொடுக்குறீங்க. அப்போ இங்கேயே வந்து சர்க்கடிச்சுட்டு வர மாதிரி வரக்கூடாது. அதாவது ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும்போது சர்க்கடிச்சுட்டு வர மாதிரியே ஒரு கேரக்டர் நீங்கள் இன்ட்ரோ பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் வேர்ட் வைஸில் யூஸ் பண்ணுறாங்க அந்த கேரக்டர். ஆனால் கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை அடுத்த படத்தோட ஸ்டோரி தான் ப்ரோ, அது அப்படி தான் இருக்கும், அது கூட லிங்க் ஆகி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் ஒரு கேரக்டருக்கு இன்ட்ரோ இப்படி தானா? சூப்பர்மேன் அடி வாங்கி சாவராப்பில் இன்ட்ரோ அப்படி தான் கொடுக்குறாங்க. அவரோட கசின் சிஸ்டர் அவங்களும் வந்து சரக்கு அடிச்சுட்டு பேர்ட் வைஸ் பேசிட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் சீன். ஜேம்ஸ் கன்னுக்கு என்ன ப்ராப்ளம் தெரில, சூப்பர் ஃபேமிலி மேலே இப்படிலாம் இன்ட்ரோ கொடுத்து வச்சிருக்கிறாரு. வச்சுக்கிறேன். சரி
ஒரு வழியா டிசியோட மூவி கிக் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து இனி வர மூவிஸ்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர்மேன் மூவிலேருந்து இன்னும் டீகோடிங் நிறைய வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.